மக்களே, வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்கு மாயாவோட அம்மாவும் அவங்களோட அக்காவும் வந்தாச்சு. ஸோ முதல் குடும்பம், அதாவது இன்னைக்கான நாளில் முதல் குடும்பமாக இவங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரவீனாவோட ஃபேமிலி, விக்ரமோட தங்கச்சி அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயாவோட ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, மாயாவுக்கு நெகட்டிவ்னஸ் நிறையா இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாரும் மாதிரி தான் வெளியே என்னதான் ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலாக அவங்க அக்கா பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க அம்மா பேசின விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. வந்ததுமே மாயாவோட அம்மா வந்து சொல்லிட்டாங்க, பூர்ணிமா அவங்கள வந்து அவங்களோட 5வது பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாகவே மாயா பூர்ணிமாவோட பாண்டிங் அப்படின்றது வந்து வெளியே வேறு லெவலில் ஒரு ரீச்சை வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உள்ளுக்கு போய் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போது அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவோட அக்கா உள்ளுக்கு வரும்போதே அழகாக பாட்டு பாடிட்டு உள்ளே வராங்க. ஆக்சுவலாக அவங்களோட வாய்ஸஸ் கேட்கும் போது கிட்டத்தட்ட அர்ச்சனாவோட வாய்ஸ் மாதிரி தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாயா அன்னைக்கு சொல்கிறாங்க, நீ பண்ணுற நிறைய விஷயங்கள் அர்ச்சனா மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி தான் உண்மைகள் பல வெளியே வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவையும் எல்லாருமே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நல்ல பொண்ணு, நல்ல கேம் பிளே, நல்ல வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் இப்போ மாயாவோட அம்மா பூர்ணிமாவை கேட்கும்போது அவளை பற்றி சொல்ல என்ன இருக்கு, சொல்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற அது வந்து நோஸ்கட் அப்படின்னு நம்ம நினச்சா அது இல்லை. அவன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு ரொம்ப யதார்த்தமாக, அதாவது மாயா சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப பியூர் சோல், அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி ட்ராலில் மாட்டிடக்கூடாதுன்றக்காக அவங்க சொல்லப்பட்டது. பட் உண்மையாகவே அவங்க வந்து ஒரு பியூர் சோல் தான். அது வந்து எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டாக நார்மலாக எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அதெல்லாம் பற்றி பேசி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2வது விக்ரமுக்கு வந்து தூது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ சில நாட்களாக அவர் கையில் ஒரு மோதிரம் அப்படின்றது இருக்கப்படலை. ஸோ மாயாவோட அக்கா கிட்ட சொல்லி அந்த ரிங்கை நீங்கள் திரும்ப போடணும் அப்படின்ற ஒரு தூதை அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றதா விக்ரம் வந்து அப்படியே எகிரி குதிச்சு ஜம்ப் பண்ணுற ஷீஷ் க்யூட் கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காகவும் இதையும் விட்டுறாதீங்க, ஃபேமிலியும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலியுமே பயங்கரமாக வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பேசப்பட்டு இருக்கு. ஸோ விக்ரம் அவர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஃபேமிலி சைட்லேயும் நல்ல சப்போர்ட்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வரவங்க எல்லாருமே நல்ல பையன் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. அவர் நல்ல பையன் தான், இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவரோட அந்த நல்ல குணம் செட் ஆகலையோ அப்படின்றதான் மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவாக வந்து பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சைடில், அதாவது அவங்க ஆள் சைட்லன்னும் சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் இன்னும் பயங்கர ஃபன்னாக இருந்திருக்காரு. எப்பவும் போல் விஷ்ணுக்கு தான் பயங்கர கடுப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ உண்மையாகவே மாயாவோட சிஸ்டர், மாயாவோட அம்மா எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை தான் அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டாக பதிவு பண்ணிடுங்க.